ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க எனி கேமர். இன்னைக்கு நம்ம சிஎஸ் ரேங்க் ஒரு ஃபுல் மேட்சாக தான் போட போகிறோம். ஸோ தம்ப்லைன் வேறு எடிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே. நம்மளோட தம்ப்லைன் யாருக்குமே அதிகமாக பிடிக்காது. என்ன அது அவ்வளோவா நல்லா இல்லை. பட் நான் வேறு மாதிரி எடிட் பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லாக போட்டால் வந்து யூடியூப்காரனுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். கடைசியில் கூட என்னோடய லோகோ கூட வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் காப்பிரைட்டிங் ப்ராப்ளம் வந்து. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன யூடியூபர் தானே, ஃப்யூச்சரில் ஒரு பெரிய யூடியூபர் ஆனால் வேறு ஒரு இன்ட்ரோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தம்ப்லைன் வருது. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். உளருவேன் நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ என்னடா வேணும் உனக்கு, என்னடா வேணும்? ஐயோ, நம்ம டீமேட் என்னமோ கேட்கலாம். சரி, என்ன கேட்குறோன்னு தெரியாது நமக்கு. அதெல்லாம் நான் அதிகமாக மைக் ஆன் பண்ணி வந்து பேச மாட்டேன். ஸோ டேரெக்டாக இறங்கி அடிக்கலான்னு தான் நமக்கும் ஆசை. என்ன பண்ணுறது, பொட்டியாக்கிட்டு போயிடுவானுங்க. யாராச்சும் இருந்து தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நம்ம டீமெல்லாம் அட்டாக்கிங்க்கு இறங்கிட்டாங்க. கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எங்கடா வர? ஐயோ, நம்ம டீமேட் குறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டே, இங்கே ஒருத்தர் இருக்கேன்டா, என்னடா பண்ணுறாங்க? இருக்கேன்டா, ரிவைவ் பண்ண போகாதடா. டே, ஓ, ஸோ அவனை முடிச்சாச்சு. இங்கே ஒருத்தர் இருக்கான். டேய் ஓசிக்கீழ் எடுத்து முடிச்சிட்டானுங்க நம்ம டீம். டே, நான் ஓசிக்கீழ் எடுக்கிறேன். இப்போ எப்படி நல்லா இருக்கான்? என்னோட ஓசிக்கீழ் மட்டும் நீ சுட்டலை. 1 விசில்ஸ் 3ங்க வேறு மாதிரி இல்லை. அதுலேயும் ஒன்று ஓசிக்கீழ். அவன் என்னோட ஓசிக்கீழ் எடுக்கும்போது நான் உன்னோட ஓசிக்கீழ் எடுத்துட்டேன் சொல்லுங்கள். ஸோ 3 அதில் ஒன்று ஓசிக்கீழ் தான். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓகேவா? எந்த கண் எடுப்போம்? P19 எடுத்துக்கோமா? அது P19 எடுத்துப்போம். ஒரு குளோவால் ஹெல்மெட். ஓகே, அவ்வளோதான் எடுக்க முடியும். கேஷ் இல்லை, ஒரு வருஷம் வாங்கிக்கலாம். என்ன பேசுறதுன்னு தெரியல. வீடியோ வேறு ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுநடுவில் கட் பண்ணியெல்லாம் இருப்பேன் நான். வாய்ஸ் கட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் திக்கு வேசலாம். நார்மலாகவே நான் அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் வீடியோக்கு வாய்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகேவா? டே, எங்கேயாச்சும் இருக்கீங்கண்ணா, தயவு செஞ்சு சொல்லிடுங்கடா. என்னங்க ஒருத்தவங்களுக்கு காணா? சரி விடுங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி. இங்கே இருக்கான் மாப்பிள்ள. எப்படி சௌக்கியமா? ஏன் நம்மக்கிட்ட இருக்குது வேறு ஷார்ட் ரேஞ்சு, அவன் வேறு லாங் ரேஞ்சில் இருக்கான். அடிக்க முடியாது போல். நம்ம டீம்மேட் இறங்கிட்டானுங்கச்சி, நம்மளை ஒரு கில் எடுக்க விட மாட்டாருங்க. போச்சு விடுங்க. நம்ம டீம்மேட் முடிச்சிருப்பான். ஆனாலும் பார்த்துக்கோ. எதுக்கோ இருக்கீங்களாடா? டேடி, எவனா பின்னால் இருந்து அடிக்கிறது? குளோவல். ஓ, மாப்பிள்ளை எங்கே இருக்கியா? சரி ஓகே. ஏய் சோனிக். ஐயோ, சோனிக் கேரக்டர் போட்டாலே நம்ம சோலி முடிஞ்சுதாங்க. நான் அடிக்கவே மாட்டேன். நம்ம மேலே சோனிக் அந்த பவர் விழுந்துச்சுன்னா. டே ரிவைவ் பண்ணி விட்டா. தேங்க்யூ ஸோ மச்டா. டீம்மேட்னா இப்படி இருக்கும். ஸோ அவன் நாக் ஆகிட்டான். நம்ம டீம்மேட் முடிச்சிட்டான். அவ்வளோதான் விக்டரி. ஸோ நான் ரிவைவ் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணிக்கூட மாப்பிள்ள. ஓகேவா? ஸோ ரவுண்ட் 2ங்க நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆப்போனன்ட் 0 அதில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரில. ஓகேவா? ஸோ அதே P19 தான். ஸோ நம்ம வெஸ்டெல்லாம் லெவல் 2க்கு போய் எடுத்துக்குவோம். இவ கொஞ்சம் வளர்றேங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க நம்ம காய்ஸ்ன்னு தெரியும். பட் இன்னும் ரொம்ப திக்கிறேன்னு நினைக்கிறேன். நார்மலாகவே அப்படி கிடையாதுங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், அவ்வளோதான். என்ன பேசுகிறேன்னு தெரியல. வீடியோவே ஆன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. டேய், நான் எப்போல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் கன் கொண்டு வரேன்னு இனிமேல் அப்போல்லாம் தாங்க நமக்கு அந்த லாங் ரேஞ்சுக்கு தெரிவாங்க. ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்திருந்தப்போ தெரியவே மாட்டாங்க. சரி, உள்ளே போகிறானுங்க. நான் டே ஹோ மாப்பிள்ள மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேலே மெதுவாக போமா. டே சூப்பர் அழுத்தி பிடிச்சி. ஓஹோ, இங்கே ஒருத்தர் இருக்கேன். ஓகே. நானே உட்காந்து கேரக்டர் தான் போட்டேன். டேய், என்னடா பண்ணுற? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுடா. அப்போ அவன் புள்ள பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு இருந்தானோ தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவான். பையன் பார்க்கவே இல்லை நம்மளை. செம்ம காண்டாக இருப்பான் அவன். ஆப்போனன்ட் டீமுக்காரன் என்னடா இப்படி ப்ளே பண்ண. கில்ல எடுத்துட்டாங்களா? ஸோ கில்ல எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். எங்கடா இன்னொருத்தன்? ஆப்போனன்ட்டு ஒருத்தன் தான் இருக்கான். டேய், எங்கடா இருக்கீங்க? சரி, எங்கடா இருக்க? ஒருத்தன் தானே இருக்க நீ. ஓஹோ, இங்கே இருப்பான் போனேன். நம்ம டீம் விட்டு நாக் ஆகிட்டு இங்கே இருப்பான் தெரியும். பட் எங்கே சைடில் இருக்கான். ஸோ சைடில் இருக்கான். இந்த பக்கம் இருக்கான். மெடிக்கேட் சுற்றிக்கவும் நம்ம வந்து பொட்டியாக்கிட்டு போயிடப்போறான். நம்ம டீம்மேட் முடிச்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். இறங்கிடாதீங்கடா. டே ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஓசிக்கில் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுமா? அழுத்திப்படி. முடியலடா. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போட்டு தெரிவிக்க விடலாம். ஓகே, பை காய்ஸ், லவ் யூ ஆல், டாட்டா.